ராஜா வணக்கம். வணக்கம். அகமுடையார் பிரதிநிதித்துவம் தேர்தலில் வேண்டும், அரசியலில் எங்களுக்கு வேண்டும், சரியான பங்கீடு வேணும்லாம் பேசிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா, நாம் தமிழர் இயக்கம் வந்து 234 தொகுதிகளுக்குமான தேர்தல் வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. கண்டிப்பா, தேர்தல் அறிக்கையும் வெளியிட்டாரு கண்டிப்பா, சீமான் அவர்கள். அதிமுக சில பகுதிகளில் வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா, திமுக இன்னைக்கு ஈவினிங்குள்ள வந்துரும். இப்ப கண்டிப்பா. அறிவித்த நிலையில், இதுவரைக்கும் அறிவிக்கப்பட்ட நிலையில் அகமுடையார் பிரதிநிதித்துவம் எத்தனை கிடைச்சிருக்கு ராஜா? அகமுடையார் பிரதிநிதித்துவம் 2 பேர் வந்து அதிமுகல அறிவிச்சிருக்காங்க. யார் ஒண்ணு யாரு? அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, இன்னொன்னு வந்து வேதா வேதாரண்யத்துல வந்து இவரு ஓஎஸ் மணியன். ஓஎஸ் மணியன் ம், அவர் அறிவிச்சிருக்காங்க. ம். மதுரையில வடக்கு தொகுதியில டாக்டர் சரவணன் அவர்களுக்கு வந்து அறிவிப்பு வெளியாகும்ன்ற எதிர்பார்க்கிறோம். ஓ, மக்கள் எதிர்பார்க்குறாங்களா? மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. சமூக மக்கள் எதிர்பார்க்கிறாங்க, மாற்று சமூக மக்களும் எதிர்பார்க்கிறாங்க. ம். அதே போல திமுகல வந்து ஆ திருப்பரங்குன்ற தொகுதியில வந்து ஒரு அகமுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளரை அறிவிப்பாங்கன்ற எதிர்பார்க்குறாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியில கூட்டணியில இன்னைக்கு துணைமையா இருக்கக்கூடியவர் நாகராஜ் என்பவருக்கு வந்து மேற்கு தொகுதியில ஒதுக்குறதாக ஒரு யூகம் தகவல் வந்துகிட்டு இருக்கு. அவர் ஒரு அகமுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர். கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தளவுக்கு வந்து ஜாதி பார்த்து கொடுக்கறது இல்ல. இருந்தாலும் வந்து அவர் ஒரு அகமுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர். மேற்கு தொகுதியில கொடுக்கறனால, மேற்கு தொகுதி அதிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடியது அகமுடைய சமுதாய மக்கள். திருப்பரங்குன்றம் தொகுதி அதிகமா இருக்கக்கூடிய தொகுதி. மதுரை வடக்கு தொகுதி அதிகமா அகமுடைய சமுதாய மக்கள் வாழக்கூடிய தொகுதி. திருமங்கலம் தொகுதி அதிகமா வாழக்கூடிய தொகுதி. மற்ற தொகுதியில வந்து ஒரு கணிசமா இருக்கக்கூடிய தொகுதி. சோழவந்தான் ஓரளவுக்கு நிறைய இருக்காங்க. அது ரிசர்வ் தொகுதியா இருக்கு. மதுரை தெற்கு தொகுதியில பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 15,000 ஓட்டுலேருந்து 20,000 ஓட்டு வரைக்கும் அகமுடைய சமுதாய ஓட்டு இருக்கு. இந்த மாதிரி மத்திய தொகுதியில வந்து குறைஞ்சது ஒரு 15,000 ஓட்டுலேருந்து 20,000 ஓட்டு வரைக்கும் அகமுடையார் ஓட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த இந்த ஒரு மதுரையை சுற்றி ஒரு 6 தொகுதியில் வந்து அகமுடைய அதிகமாக பெரும்பான்மை வசிக்கக்கூடிய தொகுதியில் நம்ம எதிர்பார்க்குறோம். திமுகலையும் அதிமுகலையும் எதிர்பார்க்குறோம். அது ஒன்று டாக்டர் கொடுப்பாங்க. திமுகல யார் யார் கொடுப்பாங்கன்றது இன்னும் முடிவு வரலை. வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய சமூக கோரிக்கைகளையும் நம்ம என்ன இந்த அரசியலில் இப்போ நம்ம பங்களிக்க போகிறோன்ற விஷயங்களையும் அடுத்த இணையதளத்தில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லுவோம். அடுத்த வீடியோ கண்டிப்பாக சொல்லுவோம். இப்ப நாம் தமிழர்ல வந்து ஒரு 9 வேட்பாளர்கள் அகமுடையார் வேட்பாளர் தான் கண்டிப்பா கண்டிப்பா அறிவிச்சிருக்கிறாரு. கண்டிப்பா இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒரே தொகுதியில அகமுடையார் வேட்பாளர் 3 கட்சியும் அறிவிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா. இந்த 3 அகமுடையர்களுக்கு யாரை தேர்ந்தெடுப்பாங்க அகமுடையார் மக்கள்? இந்த சமூக மக்களுக்கு வேலை பார்க்குறவங்க உறுதியாக கண்டிப்பாக இந்த சமூக மக்களுக்கும் பொதுஜன மக்களுக்கும் அனைத்து சமூக மக்களுக்கும் வேலை பார்க்கக்கூடியவங்களை வந்து கண்டிப்பா வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அகமுடைய சமுதாயம் வந்து அனைத்து சமூகத்தோடையும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப முக்குளத்தூர்ல கல்லறு சமூகம் மறவர் சமூகம் மாதிரி வந்து இந்த அகமுடைய சமுதாயம் இருக்க மாட்டாங்க. எல்லா இப்ப பட்டியல் சமூகத்திலும் சரி எல்லா அனைத்து சமூகத்தோடையுமே முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், பட்டியல் சமூகமா இருக்கட்டும், இணக்கமா பழகக்கூடிய சமூகம் அகமுடைய சமுதாயம். ஏன் கல்லர் மறவரும் பழகத்தான் செய்யறாங்க. பழகுறாங்க. ஆனா அகமுடைய சமுதாயம் மாதிரி வந்து அந்த அந்த ஒரு ஈவனா வந்து எல்லா இடத்துலயுமே பரவி உங்களுக்கு பழக மாட்டாங்க. இணக்கமா ரொம்ப இணக்கமா பழக மாட்டாங்க. அப்படி பழகி இருக்கும் போது இன்னைக்கு மாற்று சமூகத்துல உள்ளவனும் இந்த அகமுடைய சமுதாயத்துல ஒரு ஆள் வேட்பாளரா நின்றா கண்டிப்பா வந்து ஒரு ஓட்டு போடுவாங்க, மக்கள் விரும்புவாங்க. அப்படின்னா மேற்கு தொகுதியில வந்து அதிகமான அகமுடையர்கள் தானே இருக்காங்க. கண்டிப்பா. செல்லூர் ராஜு ஜெயிக்கிறாரு. எப்படி ஜெயிக்கிறாரு? அதாவது வந்து அன்னைக்கு அவர் ஜெயிக்கிறாருன்னா சுத்தி இருக்கிற அந்த கட்சியில முக்காவாசி பொறுப்பாளர்களும் அகமுடையார் தான். இப்ப இன்னைக்கு அமைச்சர் நிக்கிறாருன்னா அமைச்சர் பின்னாடி யார் நிக்கிறா? இன்னைக்கு முக்கிய பொறுப்பாளர் வந்து வார்டு வட்ட செயலாளர்ல இருந்து பகுதி செயலாளர்ல இருந்து இன்னைக்கு முக்கிய பொறுப்பாளர்கள் வேலை பார்க்குற அதிமுக வேலை பார்க்குற முக்காவாசி பொறுப்பாளர்கள் அகமுடையார் பொறுப்பாளர்கள் தான். சரி, அகமுடையர்களை விரும்பி தான் இப்ப செல்லூர் ராஜு அவர்களுக்கு ஓட்டு போடுறாங்க. அப்படித்தானே எடுத்துக்கலாம். கண்டிப்பா அந்த அகமுடைய சமுதாய மக்கள் வந்து அந்தந்த வார்டுல கொஞ்சம் பிரதிநிதித்துவா இருக்கும்போது அவங்க அந்த சமூக மக்கள் ஓட்டை வாங்கி கொடுக்குறாங்க. நீங்க அண்ணனுக்கு போடுங்க, கண்டிப்பா நமக்கு தேவையான உதவிகள் நான் வாங்கி தர்றேன், செஞ்சு தரேன் சொல்லி அதிமுக பேசுறாங்க. மக்கள் விரும்பி தான் ஓட்டு போடுறாங்க இல்லையா? மக்கள் விரும்பி. ஆமா. சரி, இப்ப டாக்டர் சரவணனை வந்து நீங்க அகமுடையர்னு சொல்லிதான் அவரை பிரதித்துவப்படுத்துறீங்க. ஆனா அவரு தன்னை அகமுடையர்லாம் சொல்லிக்கிற வேணாம்லாம் விரும்புறதாக இப்ப சொல்றாங்க. பொது அரசியல்ல வந்து அகமுடையர் நம்ம சொல்ல முடியாது. பொது அரசியல் அகமுடையர் பிரதித்துவம் கேக்குறீங்க என்ன சார்? பொது அரசியல்ல
சொல்ல வேணாம்னு அவர் விரும்புறாரு, ரைட்டு. அப்புறம் கண்டிப்பா. அகமுடையார் பிரதிநிதித்துவம் பொது அரசியல கேட்கறது சரியா? நீங்க சொல்றது வந்து கரெக்டான விஷயம் தான். ஆனா வந்து இன்னும் வந்து ஒரு பொது அவர் மட்டும் இல்ல. இந்த ஒட்டுமொத்தமா இந்த அரசியல்ல திமுக, அதிமுக, பிஜேபில இருக்கிற அகமுடையார் யாரா இவன் கருப்பு முருகானந்தமே இருந்தாலும் சரி. இன்னைக்கு முக்கிய பிஜேபில இருக்கவங்க, ஏடிஎம்கேல இருக்கவங்க, திமுகல இருக்கவங்க ஏன் அப்படின்னா நம்ம சமூகத்த யாருமே சொல்றது இல்ல. நம்ம சமூகத்துக்கான அங்கீகாரம் வந்து அதாவது வந்து அரசியல்னா மட்டும்தான் நம்ம சமூகம் தேவை. சீட்டுக்குனா மட்டும்தான் நம்ம சமூகம் தேவை. அந்த ஜெயிக்கிறதுக்குனா மட்டும்தான் நம்ம சமூகம் தேவை. நம்ம சமூகம் சொல்றத விட்டுட்டு, இப்ப அரசியல்ல புறக்கணிக்கிறாங்கன்னா, ஒரு அகமுடையார புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்ல வைக்கிறது. ஒரு சீட்டு கிடைக்கலைன்னா அகமுடையார புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்ல வைக்கிறது. ஒரு சீட்டு ஜெயிக்கணும்னா அகமுடையார ஜெயிக்கிறாங்கன்னு சொல்ல வைக்கிறது. தேவனா மட்டும்தான் அந்த அகமுடையார் சமுதாயத்த பயன்படுத்துறாங்களே தவிர, அது எந்த கட்சியா வேணா இருக்கட்டும். தேவையில்லைன்னா, அது அப்படியே நீ சொல்லாத, நீ விட்டுரு. எந்த ஒரு அகமுடையாரும் நீ சொல்லாத என்னைய. என்னைய பேசாதன்னு சொல்லி விட்டுறது சார். இது வந்து எல்லா கட்சியிலயும் எல்லா தலைவர்களும் பண்ற வேலை. ஆனா மற்ற சமூகத்துல உள்ள இப்போ ஒரு ஒரு வன்னியர்லயோ, ஒரு முத்தரையர் சமூகத்திலயோ, ஒரு நாடார் சமூகத்திலயோ, ஒரு செட்டியார் சமூகம் வேற வேற சமூகத்துல வந்து, அவங்க சமூகத்துக்கான அரசியல எங்க இருந்தாலும் பேசுறாங்க. திமுகல இருக்கட்டும், அதிமுகல இருக்கட்டும், பிஜேபில இருக்கட்டும். அவங்க இப்ப வன்னியர் சமூகத்துக்கான இடஒதுக்கீட பேசுறாங்க. வன்னியர் சமூகத்துக்கான அரசு இடஒதுக்கீடு இப்ப ஜட்ஜ் நீதிபதியா இருக்கட்டும், எல்லா ஒரு ஒரு அரசு தேர்வுலையும் சரி, அரசு வேலையிலும் சரி, அவங்களுக்கான இடஒதுக்கீட அந்த சமூகத்துக்காக பேசுறாங்க. கட்சி உடனே விலக்கிருன்னு சொல்லல. ஆனால் அகமுடையர் சமுதாயத்துல இப்ப இப்ப கல்லர்ல கூட பேசுறாங்க. டிஎன்டி பத்தி கேக்குறாங்க. ம். மறவர்ல டிஎன்டி பத்தி பேசுறாங்க. அந்தந்த சமூகத்துக்கான உரிமையை பேசுறாங்க, கேட்கிறாங்க. கட்சி அவங்கள விலக்கல. அகமுடையர்கள் பேசுறது இல்லன்றீங்க. அகமுடையார் சமூகம் மட்டும்தான் இந்த நமக்கு அதாவது வந்து இன்னைக்கு அரசியல்வாதி அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சமூகத்த பயன்படுத்துனாங்க. அதே போல இன்னைக்கு ஒரு இப்ப மற்ற சமூகங்கள்ல வந்து அந்த தலைவர்கள் அந்த ஒரு எம்எல்ஏவா இருக்காங்க, அமைச்சரா இருக்காங்கன்னா, அந்த அந்த சமூக சங்கங்கள நீ என்னைய வஞ்சா கூட வையி, திட்டினா கூட திட்டு. உனக்கு என்ன உதவியை நான் செய்றேன், என்ன ஒரு பொருளாதார உதவி அந்த சங்கங்கள் வளர்றதுக்கு, அந்த சமூக வளர்ச்சிக்காக அந்த உதவி பண்றேன். நீ என்னைய வஞ்சா கூட வச்சுக்கிட்டே இரு. அப்படின்றது என்னுடைய வளர்ச்சிக்காக சொல்றாங்க. ஆனா நம்ம சமூகத்துல மட்டும்தான் எனக்கு ஈஸியா எடை போடுறது இந்த சங்கங்கள. ஆனா இந்த சங்கங்கள்லாம் ஒரு அந்த அந்த கட்சியில உள்ள ஒரு பிரதிநிதிக்கு அந்த ஒரு நம்ம சமூகத்துக்கான பிரதிநிதி அந்த கட்சியில குடுக்கணும். திமுகல குடுக்கணும், அதிமுகல குடுக்கணும், பிஜேபில குடுக்கணும், நாம் தமிழர்ல குடுக்கணும்னு சொல்லி பேசக்கூடிய ஒரே நபர்கள் யாருன்னா அந்த சங்கங்கள் தான். இந்த சங்கத்தை உருவாக்கி ஒரு தெருவு சங்கமா கூட இருக்கட்டுமே. அவங்க தான் இவங்களுக்காண்டி போய் எங்க எங்க சமூகத்துக்கு ஒரு பிரதிநிதித்துவம் குடுங்கன்னு கேட்கும்போது, சமூகம் சார்ந்த அந்த கட்சிகள் குடுக்கறது இல்ல. அந்த சங்கங்களுக்கு குடுக்கறது இல்ல சீட்டு. அப்ப அவங்க அந்த சங்கங்கள் என்ன அந்த அந்த கட்சி என்ன செய்யுது, தலைமை என்ன செய்யுது, எங்க கட்சியில ஒருத்தர் உங்க சமூகத்துல உள்ளவர் இருக்காரு. நாங்க அவருக்கு குடுத்து அந்த சமூகத்தை திருப்திப்படுத்துது. அப்ப யாருனால கிடைக்குது அப்படின்னா, இந்த சங்கங்கள் இந்த இந்த சமுதாயத்துக்காண்டி போராடிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு சங்கங்கள் தான் அரசியல் கட்சியில உள்ள ஒவ்வொரு முக்கிய பொறுப்பாளர்களுக்கு பவரா இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டாரா இருக்கக்கூடிய தகுதியை இந்த சங்கங்கள் தான் முடிவு பண்ணுது. இப்ப திராவிட அரசியல்ல அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், ம். இந்த சாதியை பார்த்து சாதியை சார்ந்து தான் ஓட்டு போடுறதாக சொல்றீங்க. கண்டிப்பா. அப்படின்னா மேற்கு தொகுதியில செல்லூர் ராஜு ஜெயிச்சிட்டு சார் இருக்காரு. ஜாதி திருப்பரங்குன்றத்துல பார்த்து சிறப்பா தான் அவர்கள் சார் சீட்டே ஜெயிச்சிருக்கிறாரு. குடுக்குது. இல்ல, திராவிட கட்சிக்கு ஜாதி பார்த்து தான் சீட்டே குடுக்குது. ரைட்டு இருக்கட்டும். ஜாதி பார்த்தே குடுக்கட்டும். ஆ. ஆனா மக்கள் வந்து ஜாதி பார்த்து ஓட்டு போடுறாங்களா? அப்படி பார்த்தா சரவணன் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டாரே. சார் 3வது இடத்துக்கு அதுக்கு என்ன தள்ளப்பட்டாங்கன்னா காரணம்? 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்கன்னா, உள்கட்சி பூசல் நெறைய இருக்கு. சரி, அந்த உள்கட்சி பூசல் எதுக்காக வருது? சாதி பார்த்து வருதா? ஜாதி பார்த்து வருது. எப்படி சொல்றீங்க? அவரு ஒரு பிரம்மலை பிள்ளை சமூகத்தை சேர்ந்தவரு. இவரு ஒரு அகமுடையார் சமூகத்தை சேர்ந்தவரு. இப்பதான் நீங்க சொன்னீங்க, செல்லூர் ராஜு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அகமுடையர்கள் தான் இருக்கிறாங்கன்னு. அப்புறம் சார் எப்படி? அவரு தொகுதிக்குள்ள இருக்காங்க சார். ம். அவருக்கான ஆள அவர் வச்சுக்கிறாரு சார். ம். இப்ப இவருக்கான இல்ல, ஆள இவர் இது மட்டும் வச்சுக்கணும்ல. தான் காரணமா? அவரே தனி அதிமுக நடத்துறாரு. அவரு அங்க இருக்கிற பகுதி செயலாளரை கூட கூப்பிடுறது இல்ல. இவர் ஒரு ஆட்களை வச்சுக்கிட்டு ஒரு தனி அதிமுக நடத்துறாருன்ற குற்றச்சாட்டுலாம் அவர் மேல இருக்கு. நீங்க அதெல்லாம் சொல்லாம அவர் அகமுடையர்னாலே அவரை பிரதித்துவம் அவரை மறுக்கப்படுதுன்னு சொல்றது சரியா ராஜா? நான் தெரியாம இல்ல கேட்டேன். சார். மறுக்கப்படுதுன்றதுக்காக நான் சொல்லல. ம். நம்ம சொல்றது என்னன்னா, இன்னைக்கு ஒரு 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 பரவலா வந்து இன்னைக்கு மதுரை மாவட்டம் முழுவதும் ஒரு பரவலா வந்து இப்ப வேற ஒண்ணும் இல்ல. உதாரணத்துக்கு வந்து கேசி திருமாறன் வந்து தென்னிந்திய பாகுபாடு கட்சி சார்பில் சீட்டு கேட்டாங்க. ம். அவரு கேட்க வேண்டிய தொகுதி வந்து ஒரு மத்திய தொகுதியை கேட்கலாம், உசிலம்பட்டி தொகுதியை கேட்கலாம். ஏன், என்ன காரணம்? ஏன் அப்படின்னா உசிலம்பட்டி தொகுதியில அதிக பெரும்பான்மையா இருக்கக்கூடிய அந்த சமூக மக்கள்
அந்த பார்வர்டு பிளாக் கட்சின்னு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நீங்க இடம். உசிலம்பட்டி தொகுதியில 30,000 அகமுடையர் ஓட்டு இருக்கு. சார் இருக்கு சார். உசிலம்பட்டி தொகுதியை கேட்கலாம் சார். வேற வேற தொகுதியை கேட்கலாம். ஆனா பர்ட்டிகுலரா வந்து ஒரு 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 6 மாச காலமா கடந்த ஒரு 2 ஆண்டு காலமா வந்து வடக்கு தொகுதியை வேலை பார்க்குறீங்க. அந்த தொகுதியை மட்டும் ஏன் கேட்கணும்? ஏன் கேட்டு போராட்டம்? ஏன் அதனால என்ன அது இருக்கு? ஜனநாயக கடமை. ஆனால் பர்ட்டிகுலரா கேட்கும்போது அவரு ஜாதி கட்சி நடத்தலங்க. தென்னிந்திய ஃபார்வர்ட் ஆமா பிளாக். சார். இப்ப தெற்கு தொகுதியை கேட்கலாம். திருப்பரங்குன்றத்தை கேட்கலாம்ல. ம். இன்னைக்கு தெற்குல அதிகமா வந்து நீங்க பிஜேபி அதிமுகல இருக்கிற சரவணன் எதுக்கு வடக்குன்னு வேலை பார்க்கறாரு? ஏன் அங்கிட்டு போய் திருப்பரங்குன்றத்துல வேலை சார் அவர் ஆரம்பத்துல இருந்து அவர் வேலை பார்க்கறாரு சார். மத்திய தொகுதியில இருந்து வேலை பார்க்கலாம். இன்னைக்கு இல்ல சார். அவர் 2 வருஷமா அந்த தொகுதி இன்னைக்கு ஒரு மருத்துவமனை நீங்க வச்சிருக்காரு. என்ன ஆகுதுன்னா சார் ஒரு மருத்துவமனை வச்சிருக்காரு சார். ம். அந்த மருத்துவமனை வச்சு இன்னைக்கு மக்களுக்கு அந்த சூர்யா ட்ரஸ்ட் மூலியமா நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா செய்யட்டும். அனைத்து எங்களுக்கு சமூக தெரியாது. மக்களுக்கான ஒரு ஒரு அங்கீகாரமா ஒரு முகமா இருக்காரு. ம். அப்ப அந்த தொகுதியை கணக்கு பண்ணி வேலை பார்க்கறாரு சார். இப்ப நீங்க அப்படி போச்சுன்னா செல்லூர் ராஜு அவர் அமைச்சர் வந்து வேற தொகுதி மாத்தி நிக்கலாம்ல. ம். இப்ப அது உங்க பார்வை பூராமே இந்த சாதிக்குள்ளேயே போகுது. என்ன சார்? இந்த பார்வை பூரா ராஜா உங்களுக்கு சாதிக்குள்ளேயே தான் போய்கிட்டு இருக்கு. இது ஒரு திராவிட கட்சினே நீங்க மறந்துடுறீங்களே. சார் திராவிட கட்சிகள்ல மதுரையை பொறுத்தவரை ஜாதி கேசி மையமா திருமாறன் வந்து வடக்கு தொகுதியை ஏன் கேக்குறாரு? அவர் போய் உசிலம்பட்டியில கேட்க சொல்லுங்க. சார் மக்களுடைய எண்ணங்கள் நான் சொல்றேன். நான் சொல்லல. இல்ல மக்களுடைய எண்ணங்கள் என்ன? அதாவது தேர்தலே இந்த வரலையே. சமூக அதுக்குள்ள எப்படி? மக்களுடைய எல்லாருமே யோசிக்கிறது என்னன்னா இவர் ஏன் அங்க கேக்குறாரு சரி மத்திய தொகுதியில அப்படின்றதுதான். இல்ல புதிய நீதி கட்சியில கொண்டு வந்து குடுக்குறாங்களே. ஆமா சார். புதிய நீதி கட்சிக்கு ஓட் பேங்க் இருக்காங்க. புதிய நீதி கட்சி ஒரு மாவட்ட செயலர் இங்க இருக்காரு. ஒரு செயலாளர் இருந்தா ஒரு மாவட்ட கொடுத்துடலாமா? செயலர் இருக்காரு. ம். இன்னைக்கு வந்து அந்த தொகுதியை கொடுக்குறாங்க அப்படிங்கன்னா அது வந்து சரி இப்ப ராஜா ஓகே. இப்ப நான் என்ன கேக்குறேன், இந்த சாதி சார்ந்து இயக்கங்களுக்கு வந்து திராவிட கட்சி சீட்டு ஏன் கொடுக்கல? ஒரு இயக்கங்களுக்கு கூட கொடுக்கல. ஒரு இயக்கங்கள் நீங்க திராவிட கட்சிகளுக்கு பெருங்கட்சிகள்ல சார், இருக்கக்கூடிய ஒரு நிமிஷம் என்னோட கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். சொல்லுங்க அதுக்கப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க. பெருங்கட்சிகள் இருக்குல்ல, திராவிட கட்சிகள், அதிமுகவ திமுகல இருக்கக்கூடியவங்களுக்கான பிரதிநிதித்துவம் அகமுடையர்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்ற கேள்வி ஒரு பக்கம் வச்சுக்கிருவோம். கண்டிப்பா சார். சரியா? நான் என்ன இப்ப கேக்குறேன், பெரிய பெரிய அமைப்புகள் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு என்டிஏ கூட்டணிக்குள்ள முழுமையாக போன முக்குளத்தூர் கட்சிகளுக்கு ஒரு கட்சிகளை கூட மதிக்காத போக்கு ஒண்ணு தெரியுது. உங்களுக்கு அப்படி எதுவும் தெரியுதா? இல்ல அது தெரியுது சார். ம். அது கொடுக்கலைன்னா இவங்க வந்து அரசியலா நிக்காத அந்த சங்கங்கள் அரசியலா நிக்காத வரைக்கும் அந்த இப்ப வேற ஒண்ணும் இல்ல சார். இப்ப ஒரு முத்திரையர் சமூகத்துக்கு வந்து இப்ப அந்த அங்கிட்டு இது பண்றாங்க சீட்டு கொடுக்க வாரியம் கொடுக்குறாங்க. ம். ஒரு குறிப்பிட்ட இது வந்து அவங்க சமூகமா மத்த இப்ப வேற ஒண்ணும் இல்ல. ஜான் பாண்டியனுக்கு ராஜபோலம் புது தொகுதியை கொடுத்துருக்காங்க. ம். இவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. யாருக்கு அப்படின்னா பசுபதி பாண்டியன் பொண்ணுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. குடுக்குறாங்கன்ற தகவல் வந்திருக்கு. அது உண்மையான்னு தெரியல. முக்குளத்தூர் சமூகம் ஆல்ரெடி அரசியல்ல இருக்காங்க சார். ம். ம். அந்த அரசியல் இருக்கும்போது அவங்களுக்கு கொடுத்து முடிச்சிடுறாங்க. ம். தன் அரசியல் சார்ந்து அந்த கட்சியில இருக்காங்கல்ல சங்கங்களுக்கு கொடுக்காம இந்த இந்த வட்டம் வந்து வந்து போன வட்டம் சேதுராமன் கொடுத்தாங்க. ஏடிஎம்கேல கொடுத்தாங்க. அதே திருச்சுழி தொகுதி சேதுராமன் கொடுத்தாங்க. இல்ல அதுதான் நான் பசுமை கேக்குறேன். தேசிய கழகத்துல மத்திய தொகுதி கொடுத்தாங்க. அதேதான். இப்ப நான் என்ன கேக்குறேன், இந்த வட்டம் எந்த விதமான எறும்பு கடிக்கு கூட வந்து அதிமுக சீட்டு கிடையாது யாருக்கும். கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். டிவி கதிரவன் போய் நிக்கிறார். ஆமா நான் சார். உங்ககிட்ட சாதி தாண்டியே பேசுறேன். கலர் கண்டிப்பா. மரவர் ஆக முடியாது. நீங்க கண்டிப்பா, பிரதித்துவம் கேட்கிற நபர் சார், நான் எல்லாம் கேட்கிறேன். இல்ல கண்டிப்பா. எல்லாருக்கும் வர அதான் கேட்டுக்கிறேன். இப்ப எதுக்காக அந்த போக்கு வந்துச்சு? எதுக்காக அந்த போக்குனா இந்த வட்டம் வந்து ஜாதி கட்சிகள்ல வந்து சரியா அணுகுமுறை அங்கேயும் இல்ல. அவங்களும் இங்க சரியா அணுகுமுறை பண்ணாதனாலதான் சார். அரசியல் அணுகுமுறை கருணாசுக்கு சீட்டு மத்த சமூகம் கொடுக்கறதாக கொடுத்துருக்காங்க சார். இல்ல ராஜா கருணாசுக்கு சீட்டு கொடுக்கறதாக அறிகிறோம். ஆமா சார். சிவகங்கையில வந்து சிவகங்கை தொகுதியில கொடுக்குறாங்க. கொடுக்குறாங்க. திமுக சார்பா கொடுக்க ஆமா போறதாக சார். சொல்றாங்க. இன்னும் உறுதி செய்யப்படாத தகவல் தான். இல்ல உறுதி செய்யப்பட்டுருச்சு சார். செய்யப்பட்டுருச்சா? உறுதி செய்யப்பட்டுருச்சு. நல்லது. உறுதி செய்யப்பட்ட போது கருணாசு கட்சி இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல என்ன வேலை பார்த்திருக்கு தமிழ்நாட்டுல? அவருக்கு திமுக வந்து சீட்டு கொடுக்குது. தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் திருமாறன்ஜியோ, பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் முருகன்ஜியோ, கண்டிப்பா மருது சேனை ஆதிநாராயணன் இவங்கெல்லாம் கடந்த 5 ஆண்டுகள் அவங்களுக்கான அரசியல் ஆங்காங்க செய்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கான எந்த போராட்டம்னாலும் சரி, சட்ட கண்டிப்பா போராட்டம் அவங்களுக்கு எல்லாம் சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம் சார்? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா முக்குளத்தோர்ன்றது வந்து ஓரளவுக்கு வந்து இயக்கங்கள் அதிகமாயிருச்சு. அரசியலா திரளல. என்ன சார்? அரசியலா நிக்கல, இயக்கங்களா இல்ல. மக்கள் வந்து இப்போ ஒரு இப்போ அவங்க ரெஸ்ட் எடுக்கிறது அப்படி என்னன்னா ஒரு 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 தொகுதியில ஒரு 20,000 ஓட்டு உங்களால வாங்க முடியும்.
தமிழ்நாடு முழுவதும் ஓரளவுக்கு பரவ இருக்காங்க. இப்போ உளவுத்துறை தகவலின் அடிப்படையில தான் அதை ஆமா தீர்மானிக்கிறாங்களா? ஆமா உளவுத்துறையின் அடிப்படையில வந்து இப்போ தமிழ்நாடு முழுவதும் அந்த அமைப்பு வளர்ந்துருக்கு. அப்ப உளவுத்துறை அடிப்படையில வந்த தகவலின்படி தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த கட்சிகள் எல்லாமே தோல்வியை தான் சந்திச்சிருக்கா மக்கள்கிட்ட? நான் கேட்கிறேன். இவ்வளவு பெரிய இயக்க கட்டமைப்பு வச்சு வேலை செய்துட்டு இருக்கிற சார். இயக்கம் கட்சிகளுக்கு கட்டமைப்பு என்ன நீங்க சார்? சீட்டு கொடுக்காம உளவுத்துறை கொடுத்த தகவலை வச்சுதான் நான் சொல்றேன். ஏன்னா உளவுத்துறை சரியான தகவல் கொடுக்குமான்னு சார் கேட்கிறேன். உளவுத்துறை வந்து ஓரளவுக்கு அதாவது சார் ஓட்டு எண்ணிக்கையை வச்சு தானே சார் மக்கள் வாக்களிக்கிறது. இப்ப வேற ஒண்ணும் இல்ல சார். இப்ப முருகன்ஜி இருக்காருன்னா இப்ப தமிழ்நாடு முழுவதும் அவர் அமைப்பு கட்டியிருக்காரான்றது கேள்வி. அவர் உசிலம்பட்டியில மட்டும்தான் சொல்ல அவர் தமிழ்நாடு மக்கள் முழுக்க ஓட்டு சீட்டு போடுவாங்க. கேட்கல. உசிலம்பட்டில தான் கேட்கிறாரு. உசிலம்பட்டில எத்தனை பேர் சார் கேட்கறது சீட்டு? ம். உசிலம்பட்டில எத்தனை பார்வையாளர்களா கேட்குது சீட்டு? யாரு கொடுப்பீங்க சீட்டை? சீட்டு ஒரு தொகுதின்ற ஒரு எம்எல்ஏ ஒரு ஆள் தானே கொடுக்க முடியும். ஒரு கட்சிக்கு ஒரு ஆள் தானே கொடுக்க முடியும். 100 பார்வையாளர்களாக இருந்தா எந்த கட்சிக்கு நீங்க கொடுப்பீங்க? இன்னொன்னு மதுரையில வந்து அதிகமா அதிமுக தொகுதி, அதிகமா ஜெயிக்கக்கூடிய தொகுதி அதிமுக தொகுதி. அதை ஜெயிக்கிற தொகுதியை யாருமே கூட்டணிக்கு விட்டு தர மாட்டாங்க. இப்ப தோக்குற தொகுதி நீங்க சொன்ன மாதிரி மத்திய தொகுதியில வந்து அமைச்சர் பிடிஆர் நிக்கிறாரு. பிடிஆருக்கு உண்டான வேற வேற வேட்பாளர் வந்து ஒரு சரியான வேட்பாளர் போட்டிருந்தாங்கன்னா, இப்ப டாக்டரை போட்டிருந்தா கூட இல்ல வேற வேற வேட்பாளர் போட்டா கண்டிப்பா ஜெயிப்பாங்க. அந்த பிஎம் மன்னனையோ ம், ம், எஸ்ஆர் கோபியவோ அவங்க போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து மத்திய தொகுதியில ஏடிஎம்கே ஜெயிக்கும். ம், ம், ஆனா திட்டமிட்டு அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு ம், புதிய நீதி கட்சியை வந்து அங்க அதே சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆளை நிப்பாட்டுறாங்க. கார்த்தின்றவர் ஒரு பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர். ம், 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 ஆனா பிள்ளைமார் சமூக ஓட்டு அங்க இருக்கு. ம், ஒரு கணிசமான ஓட்டு மத்திய தொகுதியில இருக்கு. ம், ஆனா அங்க வந்து அவங்க நிப்பாட்டுறாங்க அவங்க வந்து. ம். அப்ப இது வந்து யாருக்கு அந்த தொகுதியை வந்து பிடிஆர் உறுதியா வெற்றி வெற்றி வாய்ப்பு உறுதியா செய்யக்கூடிய நிலைமை அங்க இருக்கு. சரி இப்ப பிடிஆர் அந்த தொகுதி ஜெயிக்கிறார் மதுரையில. ம். வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய நிலையில ஏடிஎம்கே கூட்டணியில ஒரு தொகுதியை ஒதுக்கி இருக்கு மதுரையில. அப்படிதான் சொல்ல முடியுது. இப்ப ஒரு நீங்க எல்லாம் வந்து சாதி கட்சிகள் நடத்துகிறவர்களுக்கு பின்னாடி எந்த முக்குளத்தூர் சமூகமும் இல்ல. மக்கள் உங்கள் பின்னே இல்லை கண்டிப்பா அப்படின்ற மாதிரியான போக்குத்தான் திமுக, அதிமுகவுடைய நிலையா இருக்கு. கண்டிப்பா நாங்க வந்து யாரையும் நிப்பாட்டுவோம், கண்டிப்பா. யாரையும் ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு ஜெயலலிதா அம்மா செஞ்சதுனாலதான் கருணாஸ் அவர்கள் திருவாடனையில ஜெயிச்சு வந்தாரு. ஆமா சார். ஆமா ஆனா சார். சிவகங்கை அகமுடையார்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய பகுதியில கண்டிப்பா கருணாஸ் அந்த தொகுதிக்கே சம்பந்தம் இல்லாத கருணாஸை கொண்டு வந்து மாவட்ட செயலாளர் பெரிய சார், உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நிறுத்துறதாக சொல்றாங்க. ஆ, ஆனா அங்கே வந்து கொடுக்கணும்னா துரை ஆனந்த் நகர செயலாளர் ஒருத்தர் இருக்காரு. அவரு உங்க அகமுடையர் தான். ஏன் அவர் கொடுக்காம உதாரணத்துக்கு கருணாஸ்? சார் ஆ. இப்ப கருணாசு அவர் வந்து ஒரு முக்குளத்தூர் புலிப்படை கட்சி ஆரம்பிச்சு ம். இன்னைக்கு வந்து இத்தனை ஆண்டு காலத்துல வந்து ஏடிஎம்கேல வந்து முக்குளத்தூர் புலிப்படை சொல்லி ஒரு சீட்டை வாங்கினாரு. திருவாடனையில அம்மா ஜெயிக்க வச்சாங்க. அதே போல இன்னைக்கு வந்து அடுத்த இந்த 10 வருஷமுமே திமுகவுக்கு ஆதரவா தான் அவர் வந்து பேசியிருக்காரு. பிஜேபிக்கு எதிராக பேசியிருக்காரு. இப்ப வரைக்கும் பேசி அவருடைய சுயநலத்துக்காண்டி ஒரு சீட்டை அந்த கட்சியின் பேர்ல வச்சு சீட்டை வாங்கியிருக்காரே தவிர மிச்சப்படி இந்த சமூக மக்களுக்கு அவரும் ஒரு அகமுடைய சமூகத்தை சேர்ந்தவர் தான். இது நாள் வரைக்கும் மருதுபாணி ஒரு சிலைக்காகவோ இல்ல இந்த சமூக மக்கள் உரிமைக்காகவோ அகமுடைய சமுதாயத்துக்காண்டியோ தமிழ்நாடு முழுவதும் எங்கேயுமே எந்த இடத்துலயும் இவர் பேசுறது கிடையாது. குரு பூஜைக்கு வருவாரு, அவ்வளவுதான். சரி ஆனா இப்ப மிச்சப்படி பேசுறது கிடையாது. எந்த ஒரு விஷயம் ஆனா இருந்தாலும் அவர் சிவகங்கையை நோக்கி அவர் சீட்டு கேட்கறது வந்து ஜெயிப்பாரான்னு கேட்டா கண்டிப்பா அதிமுக உறுதியா ஜெயிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் உறுதியா கருணாஸ் தோப்பார் அந்த தொகுதியில. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு வந்து அகமுடையார் அதிகமா பெரும்பான்மை அந்த மாவட்டம் முழுவதும் அதிக பெரும்பான்மை இருக்கக்கூடியது சிவகங்கை மாவட்டம். சரி அங்க ஒரு அகமுடையர் அப்படி இருக்கும்போது அதுதான் அப்படி இருக்கும்போது சேங்கை மாறன் ஒருத்தர் இருக்காப்புல. அவரு காலங்காலமா திமுக இருக்காப்புல. அந்த ஊர் சேர்மன் இருக்காங்க. மாவட்ட துணை செயலாளர் இருக்காங்க. அதே போல வந்து இன்னொருத்தர் துரை ஆனந்த் நகர சேர்மன், சிவகங்கை நகர சேர்மனா இருக்காங்க. இன்னைக்கு சிவகங்கையில மருதுபாண்டி சிலை வைப்பதற்கு முழுக்க முழுக்க அவர் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இன்னைக்கு சிலைய நீண்ட நாள் கோரிக்கை, 1 நாள் 2 நாள் கோரிக்கை இல்லை சார். இன்னைக்கு அந்த சிலை அமைஞ்சதுக்கு அவர் முக்கிய காரணம். பல நாள் கோரிக்கை. துரை ஆனந்த் அவருடைய பங்கு இது மருதுபாண்டியர் காலத்துல வந்து வரலாற்றுல சிறப்புமிக்கமாக இருக்கும். அது காலத்துக்கு சிவகங்கையில பேசும். அங்க சிலைன்றது கிடையாது, திருப்பத்தூர்ல இருக்கு. ஆனா இன்னைக்கு எப்படி அந்த சுத்தி உள்ள மக்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையோட வந்து அன்னைக்கு நிறைவேற்றினாரு. ஆமா அன்னைக்கு வந்து சிஎம் கிட்ட வந்து பேசி அந்த சிலையை கொண்டு வந்தாரு. அதுக்கு நிறைய போட்டிகள் இருந்தது, நிறைய இருந்துச்சு. ஆனா அவரை போன்ற ஒரு ஆளுக்கு சீட்டு கொடுத்துருக்கலாம். நகர்மன்ற தலைவர் அது துரை ஆனந்துக்கு சீட்டு கொடுத்துருக்கலாம். சேர்மனா இருக்கக்கூடிய சேங்கை மாறன் ஐயாவுக்கு சீட்டு கொடுத்துருக்கலாம். அவங்களால செலவு பண்ண முடியாதா? செலவு பண்ண முடியும். ஏன் கொடுக்கல? நின்றாலும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காங்க. என்ன காரணத்துக்காக கொடுக்கல?
காரணம் அப்படின்னம்னா அங்க உள்ள லோக்கல் பாலிடிக்ஸ் இப்ப இன்னைக்கு பெரிய கருப்பனா இருக்கலாம், அங்க லோக்கல்ல வந்து இந்த சமூகம் எந்திரிக்க கூடாது, அங்கேயுமே இந்த சமூகம் எந்திரிக்க கூடாதுன்னு ஒரு ஒரு எண்ணங்கள் இருக்கு. சரி, அதை எதிர்த்து ஏன் இன்னும் ஒரு அகமுடையர் இயக்கம் கூட கேள்வி கேட்கல? அங்க உள்ள சங்கங்கள் தான் கேட்கணும். இங்க உள்ள சங்கங்கள் தான் நம்ம இப்ப இப்ப மதுரையில எப்படி நம்ம கேட்கிறோம், இங்க உள்ள சங்கங்கள் கேட்கிறோம். இந்த மாதிரி உரிய இப்ப ராமநாட்டுல கேட்கறாங்க. ராமநாட்டுல இப்ப வந்து ஒரு மாநாடு நடந்துச்சு. இப்ப எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம்ல அந்த மாவட்டத்துல மாநாடு போட்டாங்க. அரசியல் விழிப்புணர்வு மாநாடு. அப்ப சிவகங்கையில அங்க உள்ள லோக்கல்ல உள்ள சங்கங்கள் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு உரிய மரியாதை கொடுங்க. இந்த தொகுதியில வந்து சேங்கை மாறனுக்கு சீட்டு கொடுக்கணும். அந்த அந்த பொறுப்பாளர் அந்த சேங்கை மாறனுக்கு சீட்டு கொடுக்கணும். துரையானந்தர் கொடுக்கணும். அந்த ஊர் பகுதி மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க தன்னெழுச்சியாவே எந்திரிச்சு அரசுக்கு இன்னும் 2 நாள் டைம் இருக்கு சார். அது மாத்திர கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப பண்ணாங்கன்னா உறுதியா வந்து கருணாஸுக்கு வேற தொகுதி கொடுத்துட்டு கண்டிப்பா வந்து அந்த லோக்கல்ல உள்ளவங்களுக்கு போட்டா உறுதியா ஜெயிப்பாங்க. இப்ப கருணாசு அது அந்த தொகுதி செந்தில்நாதன் உறுதியா அந்த தொகுதியில் ஜெயிக்கிறாரு. அதிமுக உறுதியா அந்த கருணாஸ் தோத்துருவாருன்றீங்க? கருணாஸ் உறுதியா தோப்பாரு சார். அவர் அந்த தொகுதி மக்களுக்கு தெரியல. அந்த தொகுதி அவர் நடிகர் அவ்வளவுதான். மக்கள் ஓட்டு போடுவானா ஓட்டு போட மாட்டான். அவர் ஒரு நடிகர். அந்த தொகுதியில் அவர் என்ன செஞ்சிருக்காரு? வேணா போய் சொல்லுவாரு ஸ்டாலின் பெரிய வந்து அவர் அமைச்சர் வந்து ஜெயிக்க வைக்கணும் எங்களை. மேல சொல்லி வேணா அவர் வேலை பார்க்க வேணா வைக்கலாம். திமுக வந்து சேங்கமாரனையும் வேலை பார்க்க வைக்கலாம். இவர துரையானந்தையும் வேலை பார்க்க வைக்கலாம். இந்த அகமுடைய சமுதாய மக்களை யார் யார் பொறுப்பாளர் இருக்காங்களோ நீங்க வேலை பாருங்க. அவர் ஒரு அகமுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் தானே அப்படின்னு சொல்லி வேலை பார்க்க வேணா வைக்கலாம். அப்படி வேணா ஜெயிக்க வைக்கலாமே தவிர தனிப்பட்ட முறையில அவர் ஒரு கேண்டிடேட் நல்ல வேட்பாளர் கிடையாது. அவர் யாருக்கு செய்யல, சமூகமா கூட யாருக்கும் செய்யல. அவர் கேட்டா சொல்லுவாங்க, திமுக சொல்லுவாங்க, அதிமுக சொல்லுவாங்க, அவர் அகமுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் தானே. கருணாஸ் அவர் சொல்லலாம், அகமுடைய சேர்ந்த ஒரு நாள் கூட சொன்னது இல்லையே. தேவரோடு இருப்போம் தேவராக இருப்போம்னு சொல்லியிருப்பாரு. அகமுடையான்னு ஒரு நாள் சொன்னது இல்லையே. தன்னுடைய அடையாளத்தை சார் யாரோடைய வேணா பயணிக்கலாம் சார். இப்ப துரையானந்த் போன்றவர்களுக்கும் சேங்கை மாறன் போன்றவர்களுக்குமான சீட்டை மறுக்கப்படுவது அங்க பெரிய கருப்பன் சாதி பாலிடிக்ஸ் பாக்குறாருன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? உண்மைதான் சார். அங்க வந்து உண்மையிலே வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிவகங்கை அதிக பெரும்பான்மையான இருக்கக்கூடிய ஒரு அகமுடையார் அகமுடையார் சமூக மக்கள் அதிகமா இருக்கக்கூடியது. முக்குளத்து அம்பல கல்லர் அவங்களும் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த அந்த பகுதியில வந்து மாவட்டத்துல வந்து இன்னைக்கு ஒரு யாதவர் சமுதாயம், ஒரு கோணார் சமுதாயம் தான் அந்த 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 தொகுதி முழுவதும் பாத்தீங்கன்னா, அந்த மாவட்டம் முழுவதும் பாத்தீங்கன்னா அவங்க தான் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பமா உருவாக்குறாங்க. அந்த பிம்பமாவே உருவாக்குறாங்க. அவர் யாரையுமே அவங்களுடைய சமுதாயத்தை மலர விடல. அதே தான் மதுரையிலையும் நடக்குது, விருதுநகர்லையும் நடக்குது, எல்லா இடத்துலயும் அதான் நடக்குது. இன்னைக்கு அதிமுக திமுக என்ன செய்யணும், ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துல இப்போ ஒரு 5 மாவட்டம் அகமுடைய சமுதாயம் இருக்காங்க அப்படின்னா, இந்த 5 மாவட்டத்திலையுமே அகமுடைய சமுதாயம் அந்த கட்சியில பொறுப்பாளரை வந்து யாருமே எந்திரிக்க விடுறதில்லை. முக்கிய பொறுப்பாளர் மேல எந்திரிக்க விடுறதில்லை. பொருளாதாரம் இருந்தாலுமே, பணம் வச்சிருந்தாலும் பொருளாதாரம் வச்சிருந்தாலும் எந்திரிக்க விடுறதில்லை. சரி, அவங்களுக்காண்டி நம்ம அந்த சங்கங்கள் இயக்கங்கள் பேசினாலுமே அவங்க நமக்கு சரியா ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்லை. கட்சி பதவி போயிரும்பா, ஐயோ வேணாம்பா, வெளிப்படையா பேச மாட்டேன்றாங்க. மற்ற சமூகம் மாதிரி இல்லன்றீங்க. பேசி நம்மள வந்து சாதாரணமா இட போடுறாங்களே தவிர, அந்த சங்கங்களை சாதாரணமா இட போடுறாங்க, தேவைக்காக பேசுறாங்களே தவிர, இதை வந்து உருப்படியா வந்து நீ சங்கங்களை முறையா அணுகுமுறை பண்றது இல்லை மத்த இதுல. சரி ராஜா, இப்ப நீங்க ஏதோ சுயேட்சையா நிக்க போறீங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பா முகநூல்ல போட்டிருந்தீங்க. நான் மட்டும் இல்ல, மதுரையில இந்த என்ன 1 நாள் இருக்கு சார். உரிய அங்கீகாரம் வந்து எங்க சமுதாய மக்களுக்கு, அகமுடைய சமுதாய மக்களுக்கு உரிய அங்கீகாரம் திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ எங்க சமுதாய கோரிக்கைகளை சங்கங்களின் கோரிக்கைகளையும் சமுதாய கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கண்டிப்பாக 10 தொகுதி நிப்பாட்டும். அதுல ஒரு தொகுதி சோழவன் தான் ரிசர்வ் தொகுதியாக இருந்தாலும் ஒரு பட்டியல் சமூகத்தை எங்கள் சமூகத்தின் சார்பில் நாங்கள் நிப்பாட்டுவோம். கண்டிப்பா அந்த பட்டியல் தொகுதியிலேயே கோரிக்கை நீங்க எங்க சமூக கோரிக்கை வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாங்க வீரகுல அமரன் இயக்கம் பாத்தீங்கன்னா அது மற்ற அமைப்புகள் வந்து ஒரு 15% இடஒதுக்கீடு வலியுறுத்தி, இடஒதுக்கீடு மருதுபாண்டியர் பேர்ல ஒரு கல்லூரி மருதுபாண்டியர் பேர்ல ஒரு கல்லூரி அமையணும், மதுரையில அமையணும். இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை எங்க சமூகத்துக்கான அரசியல்ல வந்து அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், உரிய இப்ப மாவட்ட செயலர் ஒரு மாவட்ட செயலர் கொடுங்க, உரிய அங்கீகாரம் கொடுங்க, சீட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுங்க, அரசு தேர்வுல ஒரு உரிய அங்கீகாரம் கொடுங்க, அரசு வழங்கும் சலுகையில உரிய அங்கீகாரம். நீங்க யார்கிட்ட கேக்குறீங்க? தமிழக அரசாங்கத்திட்ட கேக்குறீங்களா? நம்ம இந்த அரசியல் கட்சிகிட்ட வந்து நம்ம சொன்னாதான் வரப்போறது திமுகவும் அதிமுகவும் எனக்கு தெரியாது. கோரிக்கை நீங்க வலியுறுத்துறீங்க.
கோரிக்கையை எல்லா கட்சியிலும் வலியுறுத்தோம். எங்களுடைய கோரிக்கையை எங்க சமூகத்தின் கோரிக்கையை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம். அதே போல அப்படி ஆதரவு கொடுக்கலைன்னா ஒரு தொகுதிக்கு 5000 ஓட்டு பிரிச்சாலும் நீங்க மதுரை மாவட்டத்துல வந்து 50,000 ஓட்டு பிரிப்போம் சார். ஒரு 5000 ஓட்டுன்றது சாதாரணமா நினைச்சிட வேணாம். வீரகுல அமரன் இயக்கம் வந்து ஒரு 5 தொகுதியில நிக்கிறாங்க. மருது மக்கள் கட்சி சார்பில் ஒரு 5 தொகுதியில நிக்கிறோம் நாங்க. அப்படின்ற போது வந்து 10 தொகுதியில உறுதியா நிப்பாட்டும். ரிசர்வ் தொகுதியா இருந்தாலுமே சோழவந்தான் தான் ரிசர்வ் தொகுதி. ஒரு பட்டியல் சமூகத்தை எங்க சார்பில் நாங்க நிப்பாட்டி அவங்களுக்கு கண்டிப்பா அந்த சமூக மக்களுடைய ஓட்டை வாங்கி கொடுப்போம் உறுதியா. இப்ப 10 தொகுதியில நிப்பாட்டுறேன்றீங்க. இந்த 10 தொகுதியில உங்க அகமுடையார் வேட்பாளர் அதிமுக சார்பாவோ, திமுக சார்பாவோ நிக்கிறாங்கன்னா, நீங்க நிக்கும்போது ஓட்டு பிரியும். அவங்களுடைய தோல்விக்கு நீங்க காரணம் ஆயிருவீங்கல்ல? சார் இப்ப தோல்விக்கு காரணமா ஆகிருவீங்கன்றதை விட எங்க சமூக அந்த அதாவது வந்து அவர் அகமுடையாரா இருந்தாலுமே என் சமூகத்துடைய கோரிக்கை, என் சமூகத்துக்கான உரிய அங்கீகாரம் நீ பேசுவியான்றதுதான் கேள்வியே. இல்ல இப்ப இந்த இடத்துல பேசுறதே. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குருவான். ஆ, வடக்கு தொகுதி எடுத்துக்குருவான். இன்னும் ஆ. அறிவிக்கல. டாக்டர் சரவணனுக்கு அறிவிக்கிறாங்க. அப்படி வச்சுக்கிரலாம். திமுகல வந்து இன்னொருத்தர் நிக்கிறாரு. அவர் அகமுடையராக இல்ல. அப்படி வச்சுக்குருவோம். சார் அந்த வடக்கு தொகுதியில உங்க மருதுவேல் மக்கள் களமோ, வீரகுல அமரன் இயக்கமோ ஏதோ சோ அண்ட் சோ ஒரு வேட்பாளர் நின்று அங்க இருக்கக்கூடிய சாதி ஓட்ட பிரிச்சீங்கன்னா சரவணன் பாதிக்கப்பட மாட்டாரா? சார் இங்க வந்து சார் எங் அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்சியில எங்க சமூகத்துக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்க சொல்றோம். அதே போல அந்த சமூக வேட்பாளரை அறிவிக்குதுன்னா அது அந்த சமூக வேட்பாளராக இருந்தாலுமே எங்க சமூகத்துக்கான கோரிக்கையை நாங்க முன்வைக்கிறோம். அவங்க அப்படி செய்யலைன்னா அப்ப அவங்களே முன்வைக்கும் போது தோற்கடிப்போன்றீங்க. செய்யலைன்னா கண்டிப்பா வந்து ஓட்டை மாத்தி போட சொல்லுவோம். கண்டிப்பா அதுக்கு உண்டான எங்க எங்களோட கோரிக்கை யார் ஏற்றுக்கொள்ள சார் இதுல வந்து இல்ல. இப்படியே சொல்லிடுங்க. எங்க தோற்கடிப்போம் சொல்றீங்க. ஆமா ஓப்பனா சொல்லுங்க சார் அதானே? உண்மைதான் சார். எங்க மாற்றி ஓட்டு போறதுக்கு உண்டான வேலையை பார்ப்போம். ம். நாங்களே ஒரு வேட்பாளர் அவரை ஏத்து நிப்பாட்டுவோம் நாங்க. ம். சார் எங்களுடைய நோக்கம் எங்களுடைய சமூக கோரிக்கை நிறைவேறணும் தான். ம். நீ வேட்பாளரா நிப்ப நாளைக்கு எம்எல்ஏவா அமைச்சராவா. ஆனா வந்து நாங்க ஓட்டு போட்டு வந்து இதாக முடியாது ம். சார். ம். ம். படத்துல சொன்ன மாதிரி நீ கார் வாங்குவ, மாடு வாங்குவ, எல்லாமே சரி, இப்ப வாங்கி உங்களுடைய கோரிக்கையெல்லாம் யார்கிட்ட பேசியிருக்கீங்க? சார் எங்களுடைய கோரிக்கை இப்போ வந்து எல்லா இடத்துலயும் எங்க சமூக வேட்புமனு தாக்கல் இன்னும் ஒரு 10 நாள்ல தொடங்க சார் போகுது ராஜா. நாள் இருக்கு சார். 6ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. 9ஆம் தேதி கடைசி நாள் 10, சார். 15 நாள் இருக்கு. 1 மணி நேரத்துல கூட தாக்கல் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்க வந்து இப்போ அனைத்து சங்கங்கள்லயும் பேசிட்டு வர்றோம். சார் நாங்க சொல்றது வந்து அரசியல் கட்சியில வந்து எங்களுடைய வழியை சொல்லி எங்க சமூகத்துக்கு கோரிக்கையை வைக்கிறோம். அத எங்க சமூக மக்களுக்காக ஒரு சீட்டு கொடுத்துச்சுன்னா, திரும்பவும் சொல்ல சீட்டு கொடுத்துச்சுன்னா, எங்க சமூக மக்களுக்கான கோரிக்கையை அவர்கிட்டயும் சொல்லுவோம் நம்ம. அதை கேட்கவில்லை என்றால் அவரை எதிர்த்து வேட்பாளர் நிப்பாட்டுவோம். கண்டிப்பா வேட்பாளர் நிறுத்தாவிட்டாலும் அவரை எகென்ஸ்ட் அங்கங்க நம்ம சொல்லி ஓட்டு அதாவது சார் 1000 ஓட்டுல கூட தோக்கலாம் சார். அந்த ஓட்டு அகமுடையார் ஓட்டா இருக்கும் சார். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. 1000 ஓட்டா கூட இருக்கலாம். 1 ஓட்டா கூட இருக்கலாம். எத்தனையோ தொகுதியில் 500 ஓட்டுல தோத்தவங்க இருக்காங்க. 100 ஓட்டுல தோத்தவங்க இருக்காங்க. 5 ஓட்டுல தோத்தவங்க இருக்காங்க வரலாற்றுல. அப்ப 10 ஓட்டுல தோத்தாலும் தோத்ததுதான் சார். அது அகமுடையார் ஓட்டா தான் சார் இருக்கும். மதுரை மாவட்டம் முழுவதும், அது தமிழ்நாடு முழுவதும் கூட இருக்கலாம். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. சோ அதனால களம் காண்றதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க. உறுதியா இருக்கும். எங்களுக்கான சமூக மக்களின் கோரிக்கையை உறுதியா சொல்லுவோம். அரசியல் கட்சிகள்கிட்டையும் சொல்லுவோம். அரசியல் கட்சிகள் கோரிக்கையை ஏற்கணும். கோரிக்கையை பேப்பரா மட்டும் வாங்கி விட்டுட்டு போயிட மாட்டோம். அப்படி செய்யலன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை, அடுத்த எம்பி எலெக்ஷன் வருது. தேர்தல்ன்றது 5 வருஷத்துக்கு கூட வந்துகிட்டே இருக்கு சார். இந்த வருஷம் எங்களை ஏமாத்தா அடுத்த வருஷம் நாங்க ஒண்ணு பண்ணதானே சார் செய்வோம். விட மாட்டோம் சார். என்ன உறுதி தேவை சார்? மானமுள்ள அகமுடையார் வந்து மானம், ரோஷம் எல்லாம் உள்ள வந்து சிந்திப்பான் சார். சிந்திச்சு அவன் இந்த தடவை வந்து வாக்களிப்பான். நம்ம சமூக மக்கள், அரசியல் கட்சிகளுக்கு நான் சொல்றேன். அரசியல் கட்சிகளுக்கு அவன் கட்சி கரவேட்டி கட்டிட்டு போட்டோம். எனக்கான சீட்டு கொடுக்கல, நம்ம சமூகத்துக்கான சீட்டு கொடுக்கல, நம்ம உரிய அங்கீகாரம் தரல, சங்கங்களுக்கு உரிய அங்கீகாரம் தரல. இந்த ஒட்டுமொத்தத்தை சொல்றேன். முக்குலத்துவ சங்கம் சொன்னீங்க யாருக்குமே சீட்டு கொடுக்கலன்னு சொல்றாங்கல்ல. அந்த சீட்டு கொடுக்கலன்றவங்களாம் ஒரு ஆதங்கம் இருக்கும். நம்ம இவ்வளவு தூரம் போய் நிக்கிறோமே, இந்த சமூக மக்களை அது ஏன் இது யாரு மதிக்கணும்? அப்ப அந்த கட்சியில உரிய வேற ஒண்ணும் இல்ல சார். இப்ப KN நேரு வந்து KK சிவகுமாரை கொண்டு போய் அறிமுகப்படுத்துறாரு ஸ்டாலின் கொண்டு போய். அப்ப வன்னியருக்கான இடஒதுக்கீடு அவரு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இப்ப கவுண்டர் சமூகத்துல ஒரு அறிமுகப்படுத்துறாங்க. ஒவ்வொரு சமூகத்திலையும் ஒரு ஓட்டு பேங்கா வச்சு அதை வந்து ஒரு முறையா கொண்டு போய் அந்த அந்த சமூகம் சார்ந்த எம்எல்ஏ கொண்டு போய் அறிமுகப்படுத்துறாங்க. இப்ப நம்ம இதுல அந்த இது பண்றது இல்ல. இப்ப முத்திரையர் சமூகத்துக்கு ஒரு சீட்டு வழங்கி அந்த சாதி சங்கத்துக்கு ஒரு சீட்டு வழங்கியிருக்காங்கல்ல ஜாதி கட்சிக்கு. கண்டிப்பா சார்.
அதே முத்திரையர் சமூகத்தை சேர்ந்தவருக்கும் அதே அவங்க அதிமுகலையோ திமுகலையோ ஒரு அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. கண்டிப்பா சார். இங்க அது மாதிரி உங்க சமூகத்துக்கு கொடுக்கல, என்ன காரணம்? சார் அதுதான் சார். ஒண்ணு இந்த அரசியல்வாதி அந்த இருக்கிறவங்க சரியா இந்த மக்களையும் சங்கங்களையும் உரிய அந்த இப்ப நம்ம டாக்டரே இருக்காருன்னா ஒரு பொறுப்பாளரா இருக்காரு. இப்ப ஓஎஸ் மணியே இருக்காரு, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இருக்காங்க, திமுகல இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க அப்படின்னா, அந்த சங்கங்களை எளிமையா சாதாரணமா அணுகுமுறை பண்றது. அந்த தேவைக்கு கூப்பிடுறது. நீ என்னைய பத்தி அப்ப பேசு. குறை வந்து அவங்ககிட்ட தான் இருக்கு, அவங்ககிட்ட தான் இருக்கு. அகமுடையர்கள்ட்ட தான் இருக்கு. அந்த அகமுடையார்ட்ட இருக்கு. அந்த அரசியல்ல இருக்காங்க. அதாவது சார் இல்ல, நான் மக்கள்கிட்ட சொல்லல, அகமுடையர் சமூகத்தை சேர்ந்த பிரதிநிதிகள்ட்ட தான் அந்த குறை இருக்குன்னு சொல்றீங்க. பிரதிநிதிகிட்ட இருக்கு. அது சரியா பயன்படுத்தணும்னு தான் சொல்றேன். ஓ. அதாவது சார், நீ யாரா இருந்தாலும் எளிமையா இருந்தாலும் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு இங்க வாங்க, உங்களுக்கு என்ன தேவை? சார் ஒரு எலெக்ஷன்ல குறைந்தது இப்ப நம்ம அடுத்த வருஷம் நிக்க போறோம்னா ஒரு 3 ஆண்டு காலமாவது சரியா அந்த சங்கங்களை அணுகுமுறை பண்ணி வேலை பார்க்கணும். வேலை பார்த்து இந்த சங்கங்கள் நீங்க வாங்க, இந்த இடத்துல வேலை பாருங்க, இந்த இடத்துல செய்யுங்க, இந்த நான் உங்களுக்கு உறுதியா சப்போர்ட் பண்ணி பேசுறேன், மேல வரைக்கும் கொண்டு சார். சாதாரண இப்ப வேற ஒண்ணும் இல்ல, ஒரு மருதுவானியர் குரு பூஜை கூட கூட்டிட்டு வர்றது கூட சரியான இங்க அணுகுமுறை கிடையாது. இப்போ ஒரு அதிமுகலையும் திமுகலையும் பிஜேபி அதன் சார்ந்த தலைவர்களை வந்து இங்க சரியா முறைப்படுத்தி கூட்டிட்டு போறது இல்ல. சரி. ஏன் கூட்டிட்டு போறது இல்ல, ஏன் அவங்க வரமாட்டேன்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஒரு மாவட்ட செயலரை இப்ப மதுரைக்கு வர்றாரு, மதுரை மாவட்ட செயலர், இப்ப அங்க உள்ள மாவட்ட செயலர் நம்ம சமூகத்துல உள்ளவங்க ஒப்பீனியன் கேட்பாங்க. அப்ப அவங்க தான் இதை செலவு பண்ணி கூட்டிட்டு போகணும். அப்ப அதை கூட அவங்க கூட்டிட்டு போக முடியாத நிலைமை தான் இப்ப வரைக்கும் இருக்கு. ஓகே ஓகே. இப்ப சொன்னோம்னா ஜாதியா நினைச்சிருவாங்க. நம்ம சமூகத்துல மட்டும் தான் அப்படி இருக்கு சார். இப்ப நம்ம போய் சொன்னோம்னா குரு பூஜைக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னோம்னா எல்லாம் ஜாதியா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றது. ஆனா சீட்டுக்கு மட்டும் அப்படி சொல்றது இல்ல. அவங்களுடைய சொன்னாங்க நீங்க சப்போர்ட் பண்ணாதான் சீட்டு கிடைக்கும், நீங்க சொன்னாதான் சீட்டு இது பண்ணுவாங்க, சமூகத்துக்கு ஒதுக்குற ஒரு சீட்டு ஒதுக்குவாங்கப்பா, நீங்க பேசணும்னு சொல்றது. சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் சமூகத்துக்கான நிற்பாங்களான்றது வந்து இல்ல. அதனாலதான் இந்த சங்கங்கள்லாம் வந்து உறுதியா வந்து அதாவது நம்ம சொல்ற ஒரே ஒரு கோரிக்கை, அந்த கட்சி தலைமை இருக்கு பாத்தீங்களா, சங்கங்கள் வந்து கீழே இருந்து வேலை பார்க்கறான் பாத்தீங்களா, அவனுக்கு சீட்டு கொடுத்தாதான் அந்த சமூக மக்கள் ஓட்டு போற நிலைமை இருக்கும். அந்த சமூக மக்களுக்கான அந்த சமூக மக்களுடைய உணர்வு அவன் தான் புரிஞ்சிருப்பான். அரசியல்வாதி யாருமே கட்சியில உள்ளவங்களும் யாருமே புரிஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த சமூக மக்கள் ஒருடைய உணர்வை புரிஞ்சிருக்க யாரு புரிஞ்சிருப்பாங்கன்னா, அந்த சங்கங்களை கீழே இருந்து அடிபட்டு வர்றான் பாருங்க, அவனுக்கு சீட்டு கொடுத்தாதான் அந்த சமூக மக்களுடைய ஓட்டு முழுமையா நிறைவடையும். மொத்தத்துல உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டே எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்சியில் அங்கம் வகித்து ஒரு பதவியில் இருப்பவர்களுக்கு சீட்டு கொடுக்கறது மூலமாக எந்த விதமான நன்மை நடந்துவிட போவதில்லை. கண்டிப்பா. எளிய மக்கள் சங்கத்தில் இருப்பவர்களுக்கு சீட்டு கொடுத்து ஒரு நிக்க வைக்கணும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. ஆனால் இந்த தேர்தலில் இதுவரைக்கும் அப்படி ஒரு நல்ல செய்தி நடந்ததாக தெரியல. உங்களுடைய சமூக பணி தொடரட்டும் ராஜா. கண்டிப்பா. உங்களுக்கும் வீரகுல அமரன் இயக்கத்திற்கும் என்னுடைய எல்லோ லோட்டஸ் டிவி சார்பாக கண்டிப்பா சமூக பணி சிறக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார்.